ஆனாலும் மாற்றம் உடனே வராது. மாற்றத்திற்கான துவங்கும். இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு, ஓகே விஜய் வருவான், கணிசமான ஓட்டு வாங்குவான், சின்ன சின்ன கட்சியெல்லாம் போயிடும், தேர்ட் ஃப்ரண்ட்டு இல்லை செகண்டுன்னு வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் எழுத்து கட்சியில் இளைஞனா இருக்கிற நிதி என்று அழைக்கப்படுகிற மூன்று எழுத்து கட்சியில் இளைஞராக இருக்கிற நிதி என்று அழைக்கப்படுகிற இளைஞர் அணி தலைவராக இருந்தார் உதயநிதி. எப்போ உதயநிதினு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒரு கேடா அப்படின்னு நீ அந்த மனிதன் தலையின் மேல் அபிஷேக எண்ணெயை வைத்து உன் 2 கைகளை வைத்து அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு முன்பு நான் வாசல்களை திறப்பேன். இது தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம் 2026 வந்துட மாட்டாராம். என்னைக்குன்னு கர்த்தர் சொல்லுவாராம். அன்னைக்கு இவர் போய் அவர் தலையில் கை வச்சு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வாசல்களை திறப்பாராம். இதோ மூன்றாவது ஒருவன் நட்சத்திரம் போல புறப்பட்டு வருவான். அது சர்ச்சா இல்லை கட்சி மீட்டிங்கான்னு தெரில. சரி, இது இவர் 2024 போட்டதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் அப்போவே சொல்லிட்டேன் நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக போட்ட வீடியோ. அதனால தான் அது அம்புகுறிலாம் போட்டு காமிக்கிறார் அவர். சரியா, வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களில் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருந்தால் அவர்கிட்ட நான் கேட்குற கேள்விகளை லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், பதில் வருதான்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் கேட்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. அவன் வந்து சிறிய கட்சிகளை தள்ளி, அதாவது இவர் கணிச்சிருக்கிறாரு அப்போ விஜய் வருவான் இல்லை வந்துட்டான். விஜய் வந்துட்டாரு. 2026 தான் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், இப்போ பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. சரியா, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கணும். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அதில் ஒரு மேட்ரே கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அது இவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். விஜய் வந்து இவர் என்னவோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்னா இந்த சின்ன கட்சி நாம் தமிழர் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கட்சியெல்லாம் பீட் பண்ணிடும், ஆனால் டிஎம்கேவை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்காது அப்படின்னு இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். அதை தீர்க்க தரிசனன்ற பேரில் என்னென்ன உருட்டுறாருன்னு பாருங்கள். அவன் மதில்களை தாண்டுவது போல தாண்டி ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பான். எப்படியும் ஆப்வியஸாக ஒரு 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 ஸ்டெப்பு அதிகமாக தான் ஓட் ஷேர் இருக்கும். அதனால் நம்ம இப்படி சொல்லி அடித்து விட்டு தப்பிச்சிக்கலாம், கடைசியில் அது தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவர் கணிச்சு பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்கள். ஆனாலும் மாற்றம் உடனே வராது. மாற்றத்திற்கான துவங்கும். இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு, ஓகே விஜய் வருவான், கணிசமான ஓட்டு வாங்குவான், சின்ன சின்ன கட்சியெல்லாம் போயிடும், தேர்ட் ஃப்ரண்ட்டு இல்லை செகண்டுன்னு வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வின் பண்ணிடுவான் அப்படின்னு இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. அதை ப்ராஃபஸின்ற பேரில் கிறிஸ்தவர்கள் வணங்கும் புனிதமான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்னு போய் சொல்கிறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. எழுத்து கட்சியில் இளைஞனா இருக்கிற நிதி என்று அழைக்கப்படுகிற மூன்று எழுத்து கட்சியில் இளைஞராக இருக்கிற நிதி என்று அழைக்கப்படுகிற இளைஞர் அணி தலைவராக இருந்தார் உதயநிதி. எப்போ உதயநிதினு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒரு கேடா அப்படின்னு நான் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அந்த சகோதரன் மேல் அவர் தலைமையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவார்கள். ஏன்னா இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டார் இல்லையா, டிஎம்கே ஜெயிச்சிரும். ஸோ இந்த உதயநிதியை தான் வந்து அப் ஃப்ரண்ட்டில் கொண்டு, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சது, ஆல்ரெடி டெப்யூட்டி சிஎம் ஆக்கிட்டாங்க. மற்ற தலைவர்கள் டெப்யூட்டி சிஎம்மாக இல்லாமல் இவர் டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டார். ஆப்வியஸாக இவர் தான் சிஎம் ஆவார் அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
இவர் 2024 டிசம்பரில் தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 2026 அது நடக்காதுன்னு அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் அப்படின்னு காட்டி மாறு தட்டிக்கலான்னு தட்டுறார். பெரிய மாநாடு நடத்தவும் இளைஞர்களை சேர்க்கவும் அவன் தீவிரமாய் செயல்படுவான். எல்லாம் கணிச்சது தான். ஏன்னா விஜய் வரேன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆப்வியஸாக உதயநிதி பயங்கரமாக போராடி எப்படியாவது அப்போஸ் பண்ணி ஜெயிச்சிடணும்ல, அதனால் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் அதை பண்ணுவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமாக ப்ரெடிக்ட் பண்ணதை அடிச்சு சத்தியமாக வேதத்தின் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏன்னா மாட்டிப்பார் பாருங்க. Thank you, Holy Spirit. அந்த கட்சிக்குள் அவனுடைய கை உயர்த்தப்படும். சீனியர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாய் அவன் தன் குடும்பத்தின் அதிகாரத்தின் நிமித்தம் தன்னை மேலே உயர்த்தி கொள்ளுவான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எதுக்குப்பா தேங்க்யூ? உதயநிதி குடும்ப அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கட்சியில் இருக்கிற எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு குவாலிஃபைடு கேண்டிடேட் எல்லாம் தள்ளிட்டு இவர் அதிகாரத்தில் வருவார் அப்படின்றதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எதுக்கு தேங்க்யூ சொல்லணும்? இப்போ இதிலேருந்து இவருக்கு ஹோலி ஸ்பிரிட் யாருன்னே தெரியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கை தட்டுறவங்களுக்கு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். குடும்ப அதிகாரத்தை பயன்படுத்தி சீனியர்ஸ் குவாலிஃபைடு கேண்டிடேட்டை ஓரங்கட்டி இவர் அதிகாரத்தில் வர்றதுக்கு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏன் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இதுதான் வேலையா? இல்லையே. வேதத்தின் ஆண்டவருக்கு அது வேலை இல்லையே. அப்போ உங்களுக்கு வேறு யாரோ ஆண்டவராக இருக்கார், கரெக்டாக? ஆமாவா இல்லையா? கர்த்தர் என்னோடு 2007 வெளிப்படுத்தி பேசினார். இதில் இது வேறு 2007 வெளிப்படுத்தி பேசினார்னு 2024 சொல்கிறது. 24 சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க, நடக்கும் 26ன்னு சொல்லி அதையும் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி எங்கே போய் மூஞ்ச வச்சு பாருன்னு தெரில. எதுவுமே நடக்காத மாதிரி வருவாங்க. அந்த சபை மக்களும் அப்படியே இருப்பாங்க. அவ்வளோதான், இதான் நடக்கும். ஏதோ 1-2 பேர் புத்தி தெளிந்து கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பினா சந்தோஷம். நீங்கள் இந்த ரெக்கார்ட் கட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. என்னோடு தேவன் பேசினார். தமிழ்நாட்டிலே இந்த பெரிய 2 கட்சியினுடைய பின்புலம் இல்லாமல், தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, அண்ணா திமுக திமுக இல்லாம ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி புதுசாக ஒரு வீடியோ போடுவாங்க. 2024 நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனால் நான் தான் முழு வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேனே தம்பி. 2026 இருக்கிறோம் நம்ம. சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெப்பன் இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த மாற்றத்தின் பொழுது ஒரு நபர் கர்த்தர் துல்லியமா என்னோடு பேசினார். நான் இப்ப சீக்கிரட்டா சொல்றேன். இவருக்கு சீக்கிரட்னா கூட என்னன்னு தெரியாது போல. சீக்கிரட்டா சொல்றேன்னு யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிறாரு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் சொல்லும் பொழுது நீ அந்த நபரை சந்திக்க வேண்டும். நீ அந்த மனிதன் தலையின் மேல் அபிஷேக எண்ணெயை வைத்து உன் 2 கைகளை வைத்து அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு முன்பு நான் வாசல்களை திறப்பேன். இது தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம். 2026 வந்துட மாட்டாராம். என்னைக்குன்னு கர்த்தர் சொல்லுவாராம். அன்னைக்கு இவர் போய் அவர் தலையில் கை வச்சு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் கர்த்தர் வாசல்களை திறப்பாராம். இன்றைக்கி இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கிறது 1:30 மணி. ஆல்ரெடி டிவிக்கு லீடிங்னு வருது, இன்னும் ரிசல்ட் வரல. ஈவினிங் எப்படி ரிசல்ட் வந்துடும், சரியா தம்பி? 2026 தான் இது. சரி, 2026 உடனே வராதுன்னீங்களே, நீங்கள் போய் தலையில் கை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டீங்களா? அவசர அவசரமாக ஒன்று பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் லைவ் போட்டு 2 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு நான் தலையில் கை வச்சு அபிஷேகம் பண்ணுறேன், அதனால தான் அவசியம் ஆவான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்க யாரோ இது 2026 நடக்குமான்னு கேட்கலாம். மாற்றத்திற்கான துவக்கம் 2026 துவங்கும். மாற்றம் வர நாட்கள் பிடிக்கும். அப்போ
ஐயோ காமெடி. மாற்றத்திற்கான துவக்கம் 2026. ஆனால் மாற்றம் தாமதமாகும். ஏன்னா இவர் போய் கை வைக்கணும்ல எங்கன்னு. இப்படியெல்லாம் சுற்றிட்டுருக்கு. கேட்டால் மத போதகர்ன்றாங்க, நான் ஒரு பாஸ்டர்ன்றாங்க, தீர்க்கதரிசின்றாங்க, நான் மக்களை வழி நடத்துகிறேன்றாங்க. இப்படி ஆண்டவர் பேரை சொல்லி பொய் சொல்லி பொழப்பு நடத்துறதெல்லாம் தேவையா? இதையும் நம்பி ஒரு கூட்டம் மக்கள் போதே, அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஏசப்பா, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.